இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்க் ரீகான்சிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு பிஆர்எஸ் சொல்லிக் கொடுங்க, பிஆர்எஸ் சொல்லிக் கொடுங்கன்னு. பிஆர்எஸ் சொல்லிக் கொடுக்குறேன், நான் ஈஸியான மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். பட் நான் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் அதை மாதிரி பார்த்துருக்கணும். பட் எல்லா எக்ஸசைஸும் பார்த்துருந்தா தான் நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கும் நேரம் இல்லாத காரணத்தினால தான் நான் இந்த டைமில் அப்லோட் பண்ணுறேன். அதனால மாணவர்கள் வேகமாக பார்த்துக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு தேர்வு, அதனால நைட்டு ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். அதனால கிளியராக பார்த்துக்கோங்க. நீங்கள் மீதி இருக்க சம்ஸ் எல்லாமே போடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, பேங்க் ரீகான்சிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தமிழில் வங்கி சரிக்கட்டும் பட்டியல், சரிக்கட்டும் பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இப்போ பிஆர்எஸ்ல ஒரு ஃபார்மெட் இருக்கு. அந்த ஃபார்மெட்டை படிச்சாலே போதுமான அளவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இப்போ செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட், அதாவது செக் டெபாசிட் ஆயிடுச்சு பட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா கேஷ் புக்கில் ப்ளஸ் பண்ணணும், பாஸ்புக்கில் லெஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி செக் இஷ்யூட் செக் இஷ்யூ பண்ணியாச்சு அப்படின்னா கேஷ் புக்கில் லெஸ் பண்ணணும், பாஸ்புக்கில் ப்ளஸ் பண்ணணும். அடுத்து பேங்க் சார்ஜஸ், கேஷ் புக்கில் ப்ளஸ் பண்ணணும், பாஸ்புக்கில் லெஸ் பண்ணணும். அடுத்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னா அக்கார்டிங் டு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா மந்த் ஆன் மந்த் நம்ம பேங்க்ல இருந்து இந்த டேட்ல நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வெளியே போறது தான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அது இருந்துச்சுன்னா கேஷ் புக்ல பிளஸ் பண்ணணும், பாஸ் புக்ல லெஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் செக் டைரக்ட்லி டெபாசிட்டட் பை கஸ்டமர். கஸ்டமர் டைரக்டா டெபாசிட் பண்ணினார் அப்படின்னா கேஷ் புக்ல லெஸ் பண்ணணும், பாஸ் புக்ல பிளஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து 6th ஒன் அமௌண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். டைரக்டா அமௌண்ட் பேங்க் ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா கேஷ் புக்ல லெஸ் பண்ணணும், பாஸ் புக்ல பிளஸ் பண்ணணும். இந்த 6 மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டாலே நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதுலயே என்ன சொல்றாங்கன்னா ஃபேவரபிள், அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி சமம் போடுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் எல்லாத்துக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ கேஷ் புக் ஃபேவரபிளா கொடுத்துருந்தாங்கன்னா நான் எழுதுறேன், கேஷ் புக் இஸ் ஃபேவரபிள். அது ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா நான் எழுதியிருக்கிறதுல நீங்க பாஸ்புக்கோட ரூல்ஸை நீங்க பின்பற்றணும். சரிங்களா? அதுவே பாஸ்புக்கோட பேலன்ஸ் ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா நீங்க கேஷ் புக்கோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுவே பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஷ் புக்கோட பேலன்ஸ் ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா பாஸ்புக்கோட ரூல்ஸை பின்பற்றணும். அதுவே பாஸ்புக்கோட ரூல்ஸ் ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா கேஷ் புக்கோட ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுவே அன்ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதாவது பாதகமற்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பாஸ்புக்கோடது அன்ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா பாஸ்புக்கோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் சொன்ன ரூல்ஸ். அதுவே கேஷ் புக்கோடது அன்ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா நீங்க கேஷ் புக்கோட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க நாளை நாள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னு, கேஷ் புக் ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா பாஸ்புக்கோட யூஸ் பண்ணணும், பாஸ்புக் ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா கேஷ் புக்கோட யூஸ் பண்ணணும், பாஸ்புக் அன்ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா பாஸ்புக்கோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், கேஷ் புக் அன்ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா நீங்க கேஷ் புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்பி சொன்னதான் இந்த 1, 2 அன்ஃபேவரபிள்னா அதுக்கு அதுவே, இதுக்கு இதுவே. ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க அதனால வீடியோஸை டக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய மாணவர்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய எல்லாத்துக்கும், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் உங்க ரிலேட்டிவோட சிஸ்டர்ஸ் யார் எல்லாத்துக்குமே நீங்க சென்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டும். நாளைக்கு எக்ஸாம், அதனால நான் நல்லா எழுதுங்க. இப்போ பாருங்க, நான் எழுதியிருக்கேன். இப்போ கேஷ் புக் ஃபேவரபிளா இருக்கு. அதுல செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரியேட்டட் ஆர் கிரெடிட்டட் 10,000 கொடுத்துருக்காங்க. செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். ஓகே, செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் சொல்லிட்டு 1000 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இங்க பாருங்க, இது கேஷ் புக் ஃபேவரபிளா கொடுத்துருக்காங்க. செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் அப்படின்னா கேஷ் புக் ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், பாஸ்புக்கோட அமௌண்ட் பார்க்க சொன்னேன். அப்போ அதை என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி தான் நீங்க ஒன்னொன்னு பார்க்கணும். அதுவே இது பாஸ்புக்கோட ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா நீங்க கேஷ் புக்ல என்ன பண்ணணும், அதை பிளஸ் பண்ணணும். சரிங்களா?
இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு சமயம் போட்டு பாருங்க. எல்லா சமயமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்ன இந்த 6 இதை மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம்லையும் போய் இந்த 6 இதையுமே ஒரு ரஃப் ஷீட் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே எழுதி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக சம்மில் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். 5 மார்க்ஸில் பிஆர்எஸ் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு முடிஞ்சளவு அக்கௌண்ட்ஸ் பேப்பரை தெளிவாகவும் அழகாகவும் ப்ரெசென்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட்ஸ் பேப்பர் பொறுத்தளவு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது தான் நமக்கு மார்க் வரும். சரிங்களா? அதனால பிஆர்எஸ் நான் திரும்பி சொல்கிறேன், இதை கிளியராக பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கு வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்களும் இதை கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இதுவே புரியும். செக் டெபாசிட்னா நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம், செக் இஷ்யூட்னா கொடுத்துருக்காங்க, பேங்க் சார்ஜஸ்னா வங்கி வரிகள், இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கே தெரியும், செக் டைரக்ட்லி டெபாசிட்டட் பை கஸ்டமர்னா நம்மளுடைய வாடிக்கையாளர் நமக்கு டைரக்டாக காசோலை வழங்கியது, அமௌண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க்னா நம்மளுடைய தொகையை நேரடியாக வங்கியில் செலுத்தியது. சரிங்களா? நான் தமிழ்லையும் சொல்லிட்டேன், ஆங்கிலத்தில் இங்கேயே இருக்குது. அதனால் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? நல்லபடியாக நாளைக்கு எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் and thank you. Subscribe now and press the bell icon. Never miss an update.